அடைக்கப்பட்டிருக்கிற உங்களை விடுதலை பண்ணுவேன், ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். தண்ணீர் இல்லாத குழியிலே அடைக்கப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை விடுதலை பண்ணுவேன். ஆண்டவனுக்கு அருமையான ஒரு வார்த்தை, நீ அடைக்கப்பட்டிருக்கிறாய். நீ அடைக்கப்பட்டே இருப்பதில்லை, உனக்கு இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ராபா ஷதோங்கா நகாலாவா, உனக்கு இயேசு கிறிஸ்து இருக்கிறார். உன்னை மீட்டெடுக்க அடைக்கப்பட்டிருக்கிற தேவஜனமே, நீ அடைக்கப்பட்டிருக்கிறல்ல, நீ அடைக்கப்பட்டிருக்கிறல்ல. 2 அடைப்பு இருக்கு. உன்னை கர்த்தர் அடைத்தார் தேவை. நீ அடைக்கப்பட்ட தோட்டம் தேவை. உனக்கு ஃபென்ஸ் இருக்கு தேவை. நீ பாதுகாப்பு இருக்கிற அது தேவை. கர்த்தரோட எல்லைக்குள்ள இருக்கிற அது, அந்த அடைப்பு தேவை. அந்த அடைப்பை கர்த்தர் பிடுங்கி போடக்கூடாது. கர்த்தரை சோத்திரம். அதே சமயத்துல சாத்தான் அடைத்து வைத்து இருக்கிறார். சத்துரு உன்னை அடைத்து வைத்திருக்கார். நீ ஃபிளரிஷ் ஆக முடியல, நீ செழிக்க முடியல, ஒரு லெவலுக்கு மேல வர முடியல, ஒரு கொத்தா பவுன்ச்சா ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல, ஒரு லெவல் அடைக்கப்பட்டிருக்கிற. அப்படிப்பட்ட மக்களை பார்த்து கர்த்தர் பேசுறார். அப்படிப்பட்ட மக்களுக்கு வார்த்தை அழகா புரிய. அடைக்கப்பட்டிருக்கிற ஐயா, நீ மறுபடியும் சொல்ல, கர்த்தர் அடைக்கப்பட வேண்டியது அவசியம். அடைக்கப்பட்ட தோட்டம் அது அவசியம். அந்த சாத்தாவோட அடைச்சு தெரியுமா, நீ ஃபிளரிஷ் ஆக முடியும் தெரியுமா, உன் தொழில் ஃபிளரிஷ் ஆக முடியும் தெரியுமா. ஒரு லெவலுக்கு மேல எல்லாம் விரிவா விட மாட்டேங்கிறாங்கல்ல, ஒரு லெவலுக்கு மேல நோ அவ்வளவுதான் நிக்கிறோம், அங்கதான் நிக்கிறோம் மேல சொல்றாங்கல்ல. ஆண்டவர் சொல்றாரு, அந்த லெவல் இன்னைக்கு அடைக்கப்பட்ட ஒண்ணு அந்த ஃப்ரீ பண்றாரு. அந்த அடைப்பை தகர்த்தெறியார். நீ இனிமேல் எக்ஸ்பேண்ட் ஆக போற, எக்ஸ்டெண்ட் ஆக போற, நீ அபண்டன்ட் ஆக போற, நீ விரிவடைய போகிற, உன் வாழ்க்கையை விரிவடையதை கண்கூட பார்க்க போற. அடைப்பை தகர்த்து போடுறாரு. உன்னை கர்த்தர் விரிவடைய எக்ஸ்பேண்ட் பண்ண விரும்ப